பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் கோடி கோடி நன்றியும் துதியும் ஆராதனையும் நம்முடைய ஜீவ நாளெல்லாம் நாம் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் தேவனாகிய கடவுள் தன்னை அவருடைய ஊழியக்காரனாக, அவருடைய அப்போஸ்தலனாக, அவருடைய பரலோக சத்தியங்களை உலகம் முழுவதும் உள்ள ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவின் சபை வழியாய் அறிவிக்க தெரிந்து கொண்ட அந்த விசேஷித்த பாத்திரமான பரிசுத்த பவுல் கலாத்தியர் 1:15 தேவன் தன்னை தெரிந்து கொண்டதை இப்படியாக அவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு தேர்ந்தெடுப்பு என்று கவனித்தீர்களா? அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகத்துவமுள்ள சத்தியங்களை மனித குலத்திற்கு போதிக்கவும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தி கட்டப்பட்ட ஆயிரம் ஜனங்களை விடுவிக்கவும், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் பலவிதமான நோய்களை குணமாக்கும் ஆசீர்வாத ஜபங்களை ஏறெடுக்கவும், சிதறடிக்கப்பட்டிருக்கிற மனித குலத்தின் ஜனங்களை கிறிஸ்துவின் சீஷர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனங்களாக மாற்ற தேவன் தெரிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல். தன் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை அவருக்கென்று தேர்ந்தெடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் நம் ஒவ்வொருடைய பிறப்பின் ரகசியம். நாம் இந்த உலகில் பிறந்த போது கர்த்தராகிய தேவன் நாம் பிறப்பதற்கு முன்னமேயே நம் எல்லோரையும் அவருக்கென்று அவர் பிரித்தெடுத்தார். எபேசியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். உலகம் தோன்றுகிறதுக்கு முன்னமே தேவனாகிய கடவுள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், பிரித்தெடுத்தார் என்று சொல்லி, உலகம் உருவாவதற்கு முன்னமே கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதை பற்றி அவர் இந்த இடத்துல எழுதியிருப்பது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். என் அன்பானவர்களே, நாம் யாரும் இயேசுவை தேடவில்லை, ஆனால் நம்மை தேடி வந்த எம்மானுவேலன். நாம் யாரும் ஆண்டவராய் இயேசுவனுடைய வேதத்தை வாஞ்சிக்கவில்லை, ஆனால் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது என்று சொன்ன கர்த்தராக இயேசு அவருடைய வேத வசனத்தினால் நம்மை உயிர்ப்பித்து, அவருடைய வேத வசனத்தினால் நம்மை உயிர்த்தெழச் செய்து, அவருடைய வேத வசனத்தினால் நம்மை அபிஷேகித்து, அவருடைய வேத வசனத்தினால் தாயின் கருவிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து, அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய இரத்தத்தை ஊற்றி, பரிசுத்த ஆவியால் நம்மை பலப்படுத்தி, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பாத்திரங்களாக நம்ம எல்லோரையும் இப்படித்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னுடைய தனி வாழ்விலும் கூட நான் ஒருபோதும் பைபிளை நேசித்ததில்லை, அல்லது பைபிளை சிறு வயதிலிருந்து நான் படித்ததும் இல்லை. பைபிளை ஒருபோதும் நான் தேடினதும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஒருபோதும் தேடி ஓடினதும் இல்லை. ஆனால் எத்தனை ஆச்சரியம்! உலகம் தோன்றுகிறதற்கு முன்னமே நம்மை பிரித்தெடுத்தார் தேவன் என்ற வாக்கு தத்துவத்தின்படியே ஏற்ற காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், என்னை தொட்டார், என்னை பிரித்தெடுத்தார். அவருடைய இரத்தத்தால் கழுவி, அவருடைய ஆவியால் அபிஷேகித்து, உலகமெங்கும் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் 40 ஆண்டுகள் வேதாகமத்தை அவர்கள் எடுக்கும்படி தேவன் எங்களை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன வசனத்தின்படியே உலகமெங்கும் கத்தோலிக்க மக்கள் பரிசுத்த வேதத்தை எடுத்து வாசிக்க செய்யும்படி ஒரு பாத்திரமாக தேவன் எங்களுக்கு தந்த தயவு எங்கள் திறமை அல்ல, தாளந்தல்ல, ஆண்டவராய் இயேசு சிலுவிலை சிந்த இரத்தத்தாலே வந்த மகிமை எத்தனை மேலானது! ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கும் அதை நடக்கும்போது நாங்கள் கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜீவிய காலமெல்லாம் எங்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம்
எங்களுக்கு உலகமெங்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஆவிக்குரிய குடும்பங்கள், லட்ச லட்சமான குடும்பங்கள், அவர்கள் எல்லாருடைய ஜெபத்துக்கும் நான் காரணமானவனாய், அவர்கள் அன்புக்கும் அவர்கள் ஆதரவுக்கும் நாங்கள் ஏற்றவர்களாக மாறும்படி தேவன் செய்தார். அவருடைய வேத சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு எல்லா சபைகளுக்குள்ளும் போதிக்கிற அந்த மகா பெரிய ஊழியக்காரர்களாக கர்த்தர் எங்களை இன்றைக்கும் பயன்படுத்துவது அவருக்கு கோடி கோடி நன்றி. எங்கள் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், எங்கள் மனைவி பிள்ளைகள், எங்களுடைய ஆவிக்குரிய குடும்பங்கள் என்று லட்ச லட்சமான குடும்பங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு சொந்தமாக தந்தார். எங்கள் சந்ததியை அப்போஸ்தல சந்ததியாக, எங்கள் பிள்ளைகளெல்லாம் அவர்கள் சந்ததிகளெல்லாம் ஆண்டவராய் இயேசுவை மகிமைப்படுத்தும் சந்ததிகளாக மாறும்படி தேவன் செய்த அந்த நாளுக்காக அவருக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம், தேவனுடைய தேர்ந்தெடுப்பு எத்தனை ஆச்சரியமானது. யோவான் 15:16 இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. எத்தனை மகிமையானது. தகுதியற்ற நம்மையெல்லாம் இயேசு எனும் பெயரை சொல்ல அருகதையற்ற நம்மையெல்லாம் அப்பா என்று கூப்பிடுகிற ஒருபோதும் யோகியதையற்ற நம்மையெல்லாம் ஆவியானவரே என்று அழைக்க ஒருபோதும் நியாயமில்லாத நம்மையெல்லாம் ஆண்டவர் இயேசு அவருடைய ஜீவனை கொடுத்து தெரிந்து கொண்டது மகத்துவங்களிலும் உன்னத மகிமையாகும். தலைமுறை தலைமுறையாக அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லி, அவருடைய முகத்தை இரவும் பகலும் தேடி, அவருடைய பாதத்தை வணங்கி, அவருடைய சத்திய ஆவியால் சத்திய வசனத்தை உலகமெங்கும் பல கோடி கோடியான மக்களுக்கு அறிவித்து தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றவே தேவன் நம்மை எல்லாம் தெரிந்து கொண்டார். நம் வாழ்வில் அவர் செய்த வர்ணிக்க முடியாத அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் மலை போன்றது. அவைகளுக்கு கோடி கோடி நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள நேசக்கர்த்தாவே, எங்கள் தாய் தகப்பன் வழியாய் எங்களை நினைவு கூர்ந்தீரே, எங்களை பிரித்தெடுத்தீரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து எங்களை உம்முடைய அப்போஸ்தல சந்ததிகளாக தெரிந்து கொள்ளும்படி செய்தீரே. ஞானமற்ற எங்களுக்கு உமது ஆவியானவருடைய ஞானத்தை கொடுத்து வேத சத்தியத்தை எல்லாரும் இதயங்களில் விதைக்க, எல்லாரையும் உமக்கு அப்போஸ்தலர்களாக மாற்ற, எல்லாரையும் உமக்கு சொந்த ஜனங்களாக மனவாட்டி சபைகள் எழுப்ப எங்களை அழைத்த அழைப்புக்காய் கோடி நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.